விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி மதுரை அமர்வில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் அறிவுறுத்தல். விளாத்திக்குளம் 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணையை சிபிஐக்கு மாற்றக் கோரி மதுரை அமர்வில் முறையீடு. மனுவாக தாக்கல் செய்தால் விசாரணைக்கு எடுப்பதாக நீதிபதிகள் அறிவுறுத்தல். விளாத்திக்குளம் அருகே +2 மாணவியின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவிக்க வந்த கனிமொழி எம்பியை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதம். சம்பவம் நடந்து 3 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாதது ஏன் என்று அடுக்கடுக்கான கேள்விகளை கேட்டு ஆவேசம். வேடநத்தம் சிறுமி கொலை விவகாரத்தில் சம்பவம் நடந்து 3 நாட்களாகியும் குற்றவாளிகள் கைது செய்யப்படாததற்கு திமுக அரசுக்கு இபிஎஸ் கண்டனம். திமுக அரசின் சாக்கு போக்குகளை ஏற்க மக்கள் தயாராக இல்லை என்பதற்கு கனிமொழி விரட்டப்பட்டதே சாட்சி என்றும் காட்டமான கருத்து. வேடநத்தம் மாணவி கொலை வழக்கில் விரைவில் குற்றவாளிகள் கைது செய்யப்படுவார்கள். தூத்துக்குடி விமான நிலையத்தில் திமுக எம்பி கனிமொழி உறுதி. தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தில் 12ஆம் வகுப்பு மாணவி கொடூரமாக கொலை செய்யப்பட்ட வழக்கு. ஏற்கனவே 10 பேரை பிடித்து விசாரணை நடத்திய நிலையில் தற்பொழுது 12ஆம் வகுப்பு மாணவனிடம் போலீசார் தீவிர விசாரணை. திமுக கூட்டணியில் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சிக்கு 2 தொகுதிகள் ஒதுக்கீடு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் தொகுதி உடன்பாட்டில் கையெழுத்திட்டார் ஈஸ்வரன். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2 தொகுதிகளிலும் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் அறிவிப்பு. திமுக கூட்டணியில் புதிய கட்சிகள் இணைந்துள்ளதால் தொகுதியை குறைத்து வாங்கியதாக விளக்கம். புதிய கட்சியின் பெயர் சின்னத்தையும் அறிவித்தார் வி.கே. சசிகலா. அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்று அறிவிப்பு.